அப்போ சிங்கி பறவை பறந்து அந்த கிளி கிட்ட வந்துச்சு. நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். அந்த பறவைகள் உன்னை கஷ்டப்படுத்தினது. ஆனா நீ தப்பா எடுத்துக்காத. பாவம் அந்த கிளியோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. நான் கஷ்டப்படாம எப்படி இருக்க முடியும்? ஜனங்க என்னால பேச முடியாதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுல என்னோட தப்பின்னு இருக்கு. அப்போ சிங்கி சொல்லுச்சு, என்னால உனக்கு ஒரு உதவி செய்ய முடியும். எனக்கு ஒரு பறவையே தெரியும். அந்த பறவை கண்டிப்பா உனக்கு உதவி செய்யும். அப்படியா? நிஜமாவே அப்படி நடக்குமா? நிஜமாவே என்னால பேச முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா நீ பேச முடியும். பேசுறது மட்டும் இல்ல, எல்லாரோடையும் சந்தோஷமா வாழ முடியும். நம்ம கருப்பு மலையில ஆலமரத்துல மேல உட்காந்துட்டு இருப்பாருல ஆந்தை மாமா, அவரு ஒரு வைத்தியர். அவரால உனக்கு கண்டிப்பா உதவ முடியும். 2 பேரும் பறந்து ஆந்தை வைத்தியர் கிட்ட போனாங்க. மாமா, இவனை பாருங்க. இவனுக்கு குரல் சரியாகுமா? இவனால பேச முடியுமா? எங்க வாப்பா, வாயை திறந்து காட்டு. கிளி அதோட வாயை திறந்து அந்த வைத்தியருக்கு கடிச்சு. அப்போ வைத்தியர் சொன்னாரு, இதனால எதுக்கு பேச முடியலன்னா, இது பேசுறதுக்கு முயற்சியே பண்ணல. இதோட தொண்டையெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா ஜாம் ஆயிருக்கு. மாமா, இவனோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. வேற கிளைங்களும் இவனை பக்கத்துல வச்சுக்கவே இல்ல. அவன்கிட்ட யாருமே எதுவுமே பேசல. ஒருவேளை அதனால தானே என்னமோ அவன் பேச முயற்சி பண்ணல போல.